Hi everyone, welcome back to the channel. In class 12 CBSE Mathsல exercise 13.3 இதில் இந்த எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் கிளியராக பார்த்தோம்னா கேஸ் ஸ்டடிக்கெலாம் இந்த எக்ஸசைஸ் தான் யூஸ் ஆகும். பேஸ் தியரம் மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஒன் கண்டைன்ஸ் 5 ரெட் பால். இது வந்து ஒரு வெசல் மாதிரி, பாத்திரம் மாதிரி, சரியா? ஸோ இதில் 5 ரெட் பால் 5 பிளாக் பால் இருக்குது, சரியா? ஸோ எ பால் இஸ் ட்ரான் அட் random. இட்ஸ் கலர் இஸ் நோட்டட் அண்ட் இட் இஸ் ரிட்டன் டு த ஒன். அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் முடிக்கலாம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு பால் எடுக்கிறாங்க. என்னென்ன கலர் வரலாம்? ஈவெண்ட் 1 வந்து நான் ரெட்டு வரலான்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ ரெட் பால் வரலாம். ஈவெண்ட் 2 வந்து பிளாக் பால் வரலாம். கரெக்டாக? வேறு எதனா வருமா? வராது. உள்ளே இருக்குது அந்த 2 கலர் தான். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் அப்படின்னா என்ன வரும்? மொத்தம் ரெட் வந்து 5 இருக்குது. டோட்டல் பால் வந்து எவ்வளோ இருக்குது? 5 + 5 10. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் 1, அதாவது ரெட் வரத்துக்கு ப்ராபபிலிட்டி 1/2. அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் V2 பிளாக் பால் வரதுக்கான ப்ராபபிலிட்டியும் 5/10 1/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த பால் இஸ் ரிட்டன் டு த ஒன். எடுத்து பார்த்துட்டு திரும்பி அதிலே வச்சிடறாங்க. ஓகே. மோர் ஓவர் 2 அடிஷ்னல் பால்ஸ் ஆஃப் த கலர் ட்ரான் ஆர் புட் இன் த ஒன் அந்த பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது முடிச்சுட்டு பாலை எடுத்து பார்த்துட்டு என்ன கலர்னு பார்க்குறாங்க. சப்போஸ் ரெட் கலர் வந்துச்சா? ஸோ ரெட் கலர் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக 2 ரெட் கலர் உள்ளே சேர்த்துட்றாங்க, சரியா? எக்ஸ்ட்ராவாக 2 ரெட் கலர் சேர்த்துட்றாங்க. ஸோ கேஸ் 2ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போனா போகுது 7 ரெட் ஆகிடும், 5 பிளாக் தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இந்த பேகுக்கு சப்போஸ் இது நடக்கும்போது, சப்போஸ் அது வந்து பிளாக் பால் எடுத்திருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பிளாக் சேர்த்துருப்பாங்க. அப்போ 7 பிளாக் ஆகிருக்கும், சரியா? ஸோ இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாலை எடுத்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரெட் பால் வந்திருந்தால் 2 ரெட் பால் சேர்த்து விட்டாங்க. அது ஈவெண்ட் 1 முடிஞ்சு இது நடந்திருக்கலாம். ரெட் பால் எடுத்திருந்தாங்கன்னா இது, பிளாக் பால் எடுத்திருந்தாங்கன்னா 2 பிளாக் பால் இதில் போட்டுடுறாங்க, போட்டு வச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கண்டிஷன்ஸ் முடிஞ்சிச்சு. 2 அடிஷ்னல் பால்ஸ் ஆஃப் த கலர் ட்ரான் ஆர் புட் இன் த ஒன் அந்த பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இப்போ தான் பால் எடுக்க போகிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் பால் இஸ் ரெட்? இதில் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் பால் தான் முடிஞ்சிச்சு. செகண்ட் பால் எடுக்கிறது ரெட்டாக இருக்கணுன்றாங்க. செகண்ட் பால் எடுக்கிறது ரெட்டாக இருக்கணும். அப்போ செகண்ட் பால் ரெட்டு. அப்போ என்னென்ன பாசிபிள் இருக்குது? இந்த கண்டிஷன் நடந்து ரெட் பால் எடுத்துருக்கலாம், இல்லை இந்த கண்டிஷன் நடந்து ரெட் பால் எடுத்துருக்கலாம், சரியா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் நடந்து ரெட் பால் அப்படின்னும் போது, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நடந்து ரெட் பால் என்னும் போது ரெட் பால் எடுக்க ப்ராபபிலிட்டி வந்து 1/2. அந்த ரெட் பால் எடுத்து அவங்க அகெயின் செகண்ட் டைமும் ரெட் பால் எடுக்கணும் அப்படின்னும் போது, இப்போ இது நடந்துச்சு, இது நடந்தவுடனே இது நடந்திருக்கும். இதில் ரெட் பால் எடுக்க நான் பாசிபிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் இப்போ ரெட் பால் மட்டும் எனக்கு வேணும். எத்தனை வரலாம்? ரெட் பால் எத்தனை இருக்குது? 7 இருக்குது, சரியா? 7 இருக்குது. டோட்டல் பால் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் பால் 12 இருக்கும். ஏன்னா 7 + 5 12, சரியா? ஸோ இப்படியும் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேஸு ஃபஸ்ட் டைம் பிளாக் பால் எடுத்துட்டு செகண்ட் டைமு ரெட் பால் எடுத்துருக்கலாம். அப்போ இதில் செகண்ட் டைம் ரெட் பால் எடுக்கும்போது இதோட ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்? ரெட் பால் எடுக்க 5 தான் இருக்குது. இங்கே ரெட் பால் 5 தான் இருக்குது. அப்போ 5/12 வரும், சரியா? ஸோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைமு ரெட் பால் எடுத்து செகண்ட் டைமும் ரெட் பால் எடுக்க பாசிபிள். இது வந்து ஃபஸ்ட் டைமு பிளாக் பால் எடுத்து செகண்ட் கேஸில் ரெட் பால் எடுக்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லுவோம். ஸோ இந்த 2 ப்ராபபிலிட்டியும் சேர்த்து தான் சொல்லுவேன். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரப்போகுது பாருங்கள், 7/24 + 5/24, சரியா? ஸோ அப்போ பேஸ் வந்து 24 அப்படியே வச்சுக்கலாம். 7 + 5 வந்து 12 வரப்போகுது. ஸோ 12/24 1/2, சரியா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/2. லாஜிக்கலாக திங்க் பண்ணி போட்டுடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பேஸ் தியரமோட கொஸ்டினு. கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின் பேப்பரில் ப்ராபபிலிட்டியில் ஒரு கேஸ் ஸ்டடி வரும். அந்த கேஸ் ஸ்டடி இந்த மாடல் இது பேஸ் பண்ணி, பேஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை கிளியராக பார்த்துட்டாங்க. எ பேக் கண்டைன்ஸ் 4 ரெட்டு 4 பிளாக், சரியா? இது பேக் 1ன்னு எடுத்துக்கிறேன். பேக் 2 கண்டைன்ஸ் 2 ரெட்டு 6 பிளாக், சரியா? ஸோ இது மாதிரி இருக்குது. ஒன் ஆஃப் த 2 பேக் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் அண்ட் எ பால் ட்ரான் ஃப்ரம் த பேக் விச் இஸ் ஃபவுண்ட் டு பி ரெட். ஸோ இந்த கண்டிஷன்ஸை தெளிவாக படிச்சணும். ஒன் ஆஃப் த 2 பேக் இஸ் செலக்டட். அப்போ 2 ஈவெண்ட் நடந்துருக்கலாம். P of E1
அதான் E1 E2 சரியா, E1 E2 E1 to 1ன்னும் போது அதை எதை நான் கன்சிடர் பண்ணிக்கலாம்னா பேக் ஒன்னை நான் சப்போஸ் பேக் ஒன்னா சூஸ் பண்ணேன்னா அது E1 ஒன்னாக இருக்கலாம், பேக் டூவை சூஸ் பண்ணேன்னா அது E1 2ஆக இருக்கலாம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அப்படின்னா நான் வரும் பாரு, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ரெண்டு பேக்கில் ஒன்று எடுக்கிறதுக்குனா பாசிபிள் 1/2 ஹெட்டை காயினை டாஸ் பண்ணோன்னா ஹெட் வரலாம் டெய்ல் வரலாம் அதே மாதிரி. ஸோ இந்த பேக் எடுக்கலாம் இல்லை இந்த பேக் எடுக்கலாம். P of E1 வந்து 1/2, P of E2 வந்து 1/, அதுவுமே 1/2 தான். அப்புறமா the ball drawn is found to be red. அப்போ ஏன்றத ஏ வந்து event found to be red, அதான் அந்த ball found to be ரெட் பாலாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இப்போ ஆனால் அவன் கேட்டதுனா பாருங்கள், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி, இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்ற பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி that the ball is drawn from the first bag சரியா. ப்ராபபிலிட்டி அப்படின்னு வருதா, ஃபர்ஸ்ட் பேக்குன்னு வருதா, அப்போ P ஆஃப் ஃபர்ஸ்ட் பேக்னா அது E1 அதை போட்டுங்க. எந்த கண்டிஷனில் இருக்கணும், இட் இஸ் ஃபவுண்ட் தட் த பால் இஸ் ரெட், அந்த கண்டிஷன் தான் ஈவெண்ட் ஏ, P ஆஃப் E1/A இது தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதணுன்றதை தெளிவாக புரிஞ்சு வச்சுங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரான் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேக் சரியா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேக்கை நம்ம நான் எடுத்துருக்கோமோ E1 எடுத்துருக்கோம், அதனால் E1 எந்த கண்டிஷனில் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ரெட் ஏ சரியா. ஸோ இந்த நேமிங்ஸு ஒரு சிலர் எப்படி வேணால் கொடுப்பாங்க, இதை ஏ பின்னு எடுத்துகிட்டு ஈவெண்ட்டை ஈன்னு எடுத்துப்பாங்க, எது வேணால் பண்ணிங்க. ஆனால் ப்ராபபிலிட்டி அப்படின்னு வரதை மேலே போட்டுக்கணும், அந்த கண்டிஷனை கீழே போட்டுக்கணும். இது பேர் பேஸ் தியரம். இப்போ இதோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா, இந்த ஃபார்முலா தான் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். P ஆஃப் E1 மேலே என்ன இருக்கோ அதை போட்டுங்க, P ஆஃப் E1 இன்ட்டு P ஆஃப் A/E1 கரெக்டாக. கீழே என்ன வரும்னா P ஆஃப் E1 இது அப்படியே வந்துடும் இன்ட்டு P ஆஃப் A/E1 ப்ளஸ் P ஆஃப் E2 இன்ட்டு P ஆஃப் E2 into P of A/E2 சரியா. ஸோ இந்த ஃபார்முலாவை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். நான் நடந்துருக்கணும், ஏன்றது ரெட் பால் எதுலேருந்து எடுத்துருக்கணும், பேக் 1ல் இருந்து எடுத்துக்கணும். ரெட் பால் பேக் 1ல் எடுக்க நான் பாசிபிள் பாருங்கள். பேக் 1ல் மொத்தமாக 8 பால் இருக்குது, அது கீழே போட்டுக்கன்னா அதில் ரெட் பால் எத்தனை இருக்குது 4. ஸோ அப்போ 4/8 1/2 வரப்போகுது, புரிஞ்சுச்சா. ஸோ இப்போ இது வந்து P ஆஃப் A/E2 அப்படின்னும் போது ஏன்றதுனா அது ரெட் பால் எடுக்கணும். ரெட் பால் எதுலேருந்து எடுக்கணும், பேக் 2லேருந்து எடுக்கணும். அதுக்குன்னா பாசிபிள் ரெட் பேக்கில் 2 இருக்குது, 2 அப்போ 2/8 போது 1/4 புரிஞ்சா இது அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டு கண்டுபிடிக்க தெரியணும், P ஆஃப் E1 E2. அதே மாதிரி அந்த எதை எடுக்கிறாங்களோ அதுக்கான A/E1 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். P ஆஃப் E1 வந்து 1/2, AE1 இது அதுவுமே 1/2 டிவைடட் பை இது என்ன இருக்கோ அப்படியே தான் வந்துடும் 1/2 ப்ளஸ் E2 அதுவுமே 1/2 இன்ட்டு இது வந்து 1/4. யூஸ்வலாக இது எப்படி பண்ணுங்கன்னா, சரி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. 1/4ன்னு மேலே வரப்போகுது, கீழே வந்து 1/4 ப்ளஸ் 1/8ன்னு வரும் சரியா. 1/4 ப்ளஸ் 1/8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறேங்க. கீழே இதை 8ன்னு எத்தனா 2 + 1 ஆகிடும், 2 + 1 3 ஆகிடும் சரியா. 4 2s are 8, அதனால தான் இங்கே 2 பண்ணியிருப்போம். 2 + 1 3. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 4/1 × 8/3, 4 1s are 4 2s are. இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து 2/3 சரியா. ப்ராபபிலிட்டி இந்த கேஸுக்கு வந்து ஆன்சர் 2/3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ காலேஜ் இட் இஸ் நவுன் தட் 60% வந்து ஹாஸ்டலரா. ஸோ ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க 60%, 40% தான் டே ஸ்காலர் சரியா. டே ஸ்காலர் ஓகே. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட்டை report that 30% of the all student who resides in the hostel. ஸோ இதில் 30% of hostel students எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா A கிரேட் எடுத்திருக்காங்க. ஸோ A கிரேடு. அதேமாதிரி 20% of the day scholars attain A grade in the annual examination சரியா. ஸோ at the end of the year என்ன பண்ணியிருக்காங்க, one student is chosen at random from the college
அண்ட் ஆஸ் த ஏ கிரேட். சரியா? அப்போ அந்த ஈவெண்ட் வந்து ஏ கிரேடுன்னு எடுத்துக்கலாம். லெட் இ பி த ஈவெண்ட். போன முறையும் ஏன்னு எடுத்தோம்ல, சரி அப்போ ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்றதை ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஈவெண்ட் தட் தட் ஸ்டூடெண்ட் செக்யூர்ட். வேர்டிங்ஸ்லாம் எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏ கிரேட், செக்யூர்ட் ஏ கிரேட் அப்படின்ற மாதிரி எழுதிடுங்க. ஏ கிரேட். நவ் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் இஸ் ஹாஸ்டலர். ஹாஸ்டலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்டலில் படித்து ஏ கிரேட் எடுத்தவங்க எத்தனை பேர், அதுக்கு நான் ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ இதை E1ன்னு எடுத்துக்கலாம், இதை E2ன்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பி ஆஃப் தட் the student is hostler. ஹாஸ்டலர்னா E1 by A. சரியா? ஸோ ஹாஸ்டலில் படித்து ஏ கிரேட் எடுத்துருக்கணும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா P of E1 into P of A by E1 divided by P of E1 into P of A by E1 ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா அதே E2ன்னு வந்துடும். E2 into P of A by E2. சரியா? ஸோ இப்போ இதோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். P of E1 அப்படின்னா என்ன வரும்? பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி. 60%னா என்ன வரப்போகுது? 60/100. அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் P1. P of E2க்குனா வரப்போகுது 40%னா அப்போனா வரப்போகுது 40/100. சரியா? 40/100. நெக்ஸ்ட் நம்மளுக்கு P of A by E1. P of A by E1னா அர்த்தம் அவன் ஏன்றது ஏ கிரேட் எடுத்துருக்கணும். ஏ கிரேட் எடுத்துருக்கணும். எங்கேருந்து? ஹாஸ்டலில் இருந்து ஏ கிரேட் எடுத்துருக்கணும். ஹாஸ்டல்லேருந்து ஏ கிரேட் எடுக்கணும்னா எவ்வளோ? 30%, 30/100. அதுவே ஏ கிரேட் எடுக்கணும். P of E by E2 ஏ கிரேட் எடுத்துருக்கணும். டே ஸ்காலராக இருந்து ஏ கிரேட் எடுத்தது 20/100. எல்லாமே வந்துச்சு பாருங்கள். ஸோ அப்போ ஈஸியாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டலாம் பாருங்கள். ஸோ சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூஷனில் P of E1 என்னும்போது 60/100 இன்ட்டு A by E1 30/100. ஓகேவா? கீழே வந்து இது அப்படியே தான் வரப்போகுது. 60/100 இன்ட்டு 30/100 ப்ளஸ் E2 என்னும்போது 40/100 இன்ட்டு 20/100. சரியா? ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படி பாருங்கள். காமன் டேர்ம்ஸ்லாம் வெளியில் எடுத்துலாமா? இதில் என்ன காமனாக இருக்கு பாரு. 10,000 காமனாக இருக்குது. இல்லை இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஜீரோலாம் கட் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு. கட் பண்ணுறோன்னா எல்லா ஜீரோஸும் போயிடும். ஒரு ஜீரோ போயிட்டுருக்கோம். ஒரு ஜீரோ போயிடுச்சுன்னா கீழே இது வந்து என்ன இருக்கும்? 6 3s are 18. 18/100. சரியா? 10 into 10 100 ஆகிட்ருக்கோம். இது வந்து 18/100. அதே மாதிரி இங்கே 4 2s are 8. 8/100. 8/100. இப்போ 18/100 இதுலேயுமே பேஸ் 100 சேமாகவே எடுத்துக்கலாம். 100ன்னு எடுத்துட்டுனா 4 2s are 8. இப்போ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 18/8 மட்டும்தான் இருக்க போகுது. 18/8 இருக்கா? ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரப்போகுது பாருங்கள். 9 டேபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 18 + 8. இந்த 8 மட்டும் போட்டோம். இது 18 + 8 பண்ண வேலை பாருங்கள். 18 + 8 பண்ணும்போது 16 26. ஸோ 18 + 8 வந்து 26. ஸோ 18/26. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா 2 9s are 18, 2 13s are. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி வந்து 9/13. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் ஆன்சரிங் எ கொஸ்டின் ஆன் த மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் எய்தர் நோ த ஆன்சர் ஆர் கெஸ். சரியா? ஸோ அப்போ அவனுக்கு ஆன்சர் தெரியல, இல்லை கெஸ் பண்ணிடலாம். அப்போ லெட் 3/4 த ப்ராபபிலிட்டி தட் he knows த ஆன்சர். அப்போ E1 வந்து நான் எடுத்துக்கிறேன் நோ ஆன்சர். சரியா? E2 வந்து கெஸ்ஸு. அதோட ப்ராபபிலிட்டி ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. P of E1 வந்து 3/4. P of E2 வந்து 1/4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ த ப்ராபபிலிட்டி கெஸ் அசியூமிங் தட் த ஸ்டூடெண்ட் who guess at the answer will be correct. Answer will be correct with the probability 1/4. அப்போனா அர்த்தம் பாருங்கள். assuming that the student who guess at the answer will be correct. ஸோ அப்போ answer will be correct 1/4. இதை அப்படியே வச்சுங்க. what is the probability that the students no answer அப்படின்னு வந்துட்டாலே ப்ராபபிலிட்டி அப்புறம் எது சொல்கிறாங்களோ அதான் கேட்கணும். P of no the answer சொல்லியிருக்காங்க. P of E1 given that the answer is correct. அப்போ அந்த ஏன்ற ஈவெண்ட்டை ஆன்சர் கரெக்டுன்னு எடுத்துப்போம். சரியா? ஆன்சர் இஸ் கரெக்டுன்றது தான் வந்து ஏ கரெக்டு. ஸோ அப்போ இவங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட்ஸ் நோ ஆன்சர்.
ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் நோ ஆன்சர்ன்றது பி ஆஃப் இ1, அதோட கண்டிஷன் வந்து ஏ. சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, பி ஆஃப் இ1 பை ஏ. இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுங்கன்னா நான் தேவைன்ட்டு. ஸோ பி ஆஃப் E1 into P of A by E1 divided by P of E1 into P of A by E1 plus இங்கே 1 போட்டோன்னா நெக்ஸ்ட்டு 2 வந்துடும், P of E2 into P of A by E2. சரியா? ஸோ இப்போ இதில் P of E1 வேல்யூ தெரியும், P of E2 வேல்யூ தெரியும். நம்மளுக்கு தெரியாத வேல்யூ நான் அது P of A by E1, A by E1, P of A by E2. இதில் எது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இருக்கும் பாருங்கள். அஸ்யூமிங் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் அட் த ஆன்சர் வில் பி கரெக்ட். அப்போ பி ஆஃப் ஏ பை E2 கெஸ் பண்ணுறது E2, ஆன்சர் கரெக்டு, அவன் கெஸ் பண்ணி கரெக்டு. சரி, ஆன்சர் கரெக்டு எப்படின்னா கெஸ் பண்ணியிருக்கான், அதோட ப்ராபபிலிட்டி 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நல்லா இங்கிலீஷோட நாலேஜ் தான் முக்கியம் அதுக்கு. அஸ்யூமிங் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கெஸ் த ஆன்சர் கண்டிஷன் E2, கெஸ் அட் த ஆன்சர் இட் வில் பி கரெக்ட். ஸோ கரெக்டாக இருக்குது, எப்படி கெஸ் பண்ணதால் கரெக்டாக இருக்குது, அதோட ப்ராபபிலிட்டி 1/4. அதுதான் இங்கே எடுத்துனா. நெக்ஸ்ட் இதுக்கு நான் வேணும் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும், க்ளோஸ்ட் ஆன்சரும் கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்சு எழுதணும்னா அது கன்ஃபார்மாக நான் தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இதோட ப்ராபபிலிட்டி தரலான்னு முடிச்சுட்டு இருக்கிறதால அதோட ஆன்சர் வந்து 1 தான். தெரிஞ்சு எனக்கு கரெக்டாக தருது, நான் அப்போ அது ஷுவர் ஈவென்ட் சொல்லுவாங்க. ஷுவர் ஈவெண்ட்னா ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக படித்து டீகோட் பண்ணிக்கணும். எது E1, இந்த பேஸ் தீரத்துக்கு எதாவது இம்பார்ட்டன்ட், E1 எது எடுக்க போகிறீங்க, E2 எது எடுக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட் ஏ எது எடுக்க போகிறீங்க, இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா எடுத்து போட்டோன்னா, அதேமாதிரி இந்த லாஸ்ட் லைனில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட்ஸ் நோ, இங்கே எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் மேலே P of E1, கண்டிஷன் கீழே க்ளோஸ் கிவன் தட் த கண்டிஷன் கரெக்ட். அப்போ ஏன்றது அந்த ஈவெண்ட் இப்படி எடுத்துப்போம். இப்போ இதில் எல்லா வேல்யூமே இருக்குது. ஸோ அப்போ P of E1 3/4 into A by E1ன்றது 1 தான், டிவைடட் பை P of E1 இதே தான் வரப்போகுது, 3/4 into 1 அதே தான், ப்ளஸ் E2ன்னும் போது 1/4 into 1/4. சரியா? அப்போ இதோட ஆன்சர் என்னென்ன வரப்போகுது, 3/4 ப்ளஸ் 1/16. இதை என்ன பண்ணலாம் பாருங்கள், 3/4 அப்படியே வச்சுட்டு எல்சிஎம் இதுக்கு 16 எடுத்தால் 4 4s தான் 16 வரும். அந்த 4 இங்கே மல்டிபிள் பண்ணுவேன், 4 3s 12 + 1 13. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணனா 3/4 into 16/13, 4 1s 4 4s, அப்போ 4 3s 12/13. சரியா? ஸோ இதோட ஆன்சர் 12/13. ஸோ பேஸ் தியரம் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. E1/Aனா இங்கே மேலே E1 வந்துடும் இன்ட்டு P of A by E1, கீழே இந்த டேர்ம் அப்படியே போட்டு E1 இருக்கிறதுலலாம் E2 ப்ளஸ்ன்னு போட்டு E2 போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In a laboratory blood test 99% effective in detecting the certain disease when it is the fact present. ஸோ அவனுக்கு டிசீஸ் இருக்குது. சரியா? ஸோ டிசீஸ் இருந்து ரிசல்ட்டும் கரெக்டாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து 99%. ஸோ ரிசல்ட் ஷோஸ் 99%. ஸோ ஜுரம் இருந்துச்சுன்னா ஜுரம் அப்படின்னு சொல்லிவிடும் 99%. 1% தான் ஜுரம் இருந்தாலுமே அது கண்டுபிடிக்க தெரியாமல் போயிடும். சரியா? ஸோ அவனுக்கு டிசீஸ் இருந்து ரிசல்ட்டை பாசிட்டிவ் வரதுக்கு 99%. ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே நம்ம ஓன் லாங்குவேஜில் மாற்றி வச்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் ஈஸியாக இருக்கும். However, the test also yields the false positive result for 0.5% of healthy person. அப்போ ஒருத்தன் நல்லா இருக்கான்னு நினச்சிங்க, அவனும் போய் பிளட் ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஸோ அவன் வந்து குட் வித்தவுட் டிசீஸு, ஆனால் அவனுக்குமே ஜுரம் இருக்குது பாசிட்டிவ்னு காமிச்சிருக்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 0.5%. சரியா? ஸோ டிசீஸ் இருந்து பாசிட்டிவ் காமிச்சவன் 99%, அது கரெக்ட் அக்செப்டபிள், அவன் இன்னும் பிரச்சனை இல்லை. ஜுரமே இல்லை, அவனுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு அவனுக்குமே பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது 0.5%. ஓரளவுக்கு ஓகே ஆன டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இதெல்லாம் ஈவனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறுனா கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓகே, அதாவது ஹெல்தி பர்சன் இஸ் டெஸ்டட் வித் த ப்ராபபிலிட்டி 0.05. இந்த 5% தான் இந்த டெஸ்ட் வில் இம்ப்ளைஸ் தட் யாஸ் டிசீஸ். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? இஃப்
0.1% of the population actually has the disease. அப்போ மொத்த பாப்புலேஷனில் 0.1%, 0.1% தான் டிசீஸு. சரியா, டிசீஸ். சரியா, டிசீஸ் 0.1% தான் டிசீஸ் இருக்குது. அப்போ டிசீஸ் இல்லாதவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க? ஸோ ஓரளவுக்கு ரஃப் ஐடியா வந்திருக்கு. டிசீஸு குட்டுனா நோ டிசீஸு. அப்போ இது 0.1%னா 99.9% வந்து எப்படி இருப்பாங்க? நல்ல குட்டாக இருப்பாங்க, வித்தவுட் டிசீஸ் இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஓரளவுக்கு கிவனை நம்ம ரஃபாக எழுதி வச்சிட்டோம். இப்போ இதை படிக்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பர்சன் ஹாஸ் டிசீஸ்? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் பர்சன் ஹாஸ் டிசீஸ்? அப்போ ஈவெண்ட் 2 ஈவெண்ட் எடுப்போம்ல, அதை நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். ஈவெண்ட் 1 வந்து பர்சன் வித் டிசீஸ். ஸோ பர்சன் வித் டிசீஸ். ஈவெண்ட் 2 வந்து வித்தவுட் டிசீஸ், குட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஹெல்த்தி ஆர் குட்டு அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ் எழுதணும். சரியா? ஸோ அப்போ ஈவெண்ட் 1 P ஆஃப் ஈவனோட ப்ராபபிலிட்டி 0.1%. இப்போ 0.1 டிவைடட் பை 100. இதை மேலே கீழே 10ஆல் கூட மல்டிபிள் பண்ணினா 10/1000 வந்துடும். P ஆஃப் E2 வந்து 99.9/100. அப்போ இதுவுமே நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 999/1000 வந்துட போகுது. ஓகேவா? சரி, இப்போ நான் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த பர்சன் ஹாஸ் டிசீஸ்? டிசீஸ் என்னும் போது E1 எடுத்திருக்கேன். P ஆஃப் E1 கிவன் தட் த ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். அப்போ அந்த ஏ ஈவெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏ ஈவெண்ட் வந்து ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். சரியா? ஸோ அப்போ ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். P ஆஃப் E1/A இதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்? P ஆஃப் E1 இன்ட்டு P ஆஃப் A/E1 டிவைடட் பை P ஆஃப் E1 into P of A/E1 plus P of E2 into P of A/E2. சரியா? இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். P of E1 E2 கண்டுபிடிச்சிட்டோம். P of A/E1 A/E1 அப்படின்னா நான் அர்த்தம், ஏன்றது ரிசல்ட் பாசிட்டிவ். யாருக்கு? ஜுரம் இருக்கிறவனுக்கு அதான் ஏன்றது பாசிட்டிவ் வரணும். அதுவும் ஜுரம் இருக்கிறவனுக்கு பாசிட்டிவ் வரணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? டிசீஸ் இருந்து பாசிட்டிவ் வரது இந்த கேஸ். P ஆஃப் A/E1 எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க? 99% கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ நம்ம தைரியமாக அதை எடுத்துக்கலாம். 99/100. நெக்ஸ்ட்டு P ஆஃப் A/E2. ஜுரம் இருக்கணும், ஏன்றதுனா அது ரிசல்ட் பாசிட்டிவ் வரணும். சரியா? ரிசல்ட் பாசிட்டிவ் வரணும், ஆனால் அவன் குட்டாக இருக்கும். E2ன்றது குட் பர்சன். குட் பர்சனுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக எவ்வளோ வந்திருக்கு? குட் பர்சனுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக 0.5. அப்போ 0.5/100. சரியா? 0.5/100. இதை நான் மேலே கீழேயும் மல்டிபிள் பண்ணேன்னா 5/1000. சரியா? ஸோ இப்போ தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் கேல்குலேஷன் பார்ட் தான் இப்போ. ஸோ கேல்குலேஷன் ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம். என்ன பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள். P ஆஃப் E1 வந்து இந்த 0 வேணும்னா இது 10 வந்திருக்கு, அது 1 தான் வந்திருக்கும். கரெக்டாக 1/1000 தான் வந்திருக்கும். ஓகேவா? 1/1000 தான் வந்திருக்கும். ஓகே, 1/1000 into A/E1 into 99/100 divided by 1/1000 into 99/100 99/100 plus P of E2 போது 999/1000 into A/E2 போது 5/100. சரியா? இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பாருங்கள். அப்படியே மேலே 99 எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 10 3 5 10^5 அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். இதுவுமே 99/10^5 ப்ளஸ் இது 999 into 5. ஸோ 999 அதை அப்படியே கூட பண்ணிவிடுங்க. 999 into 5. 5 9s are 45. 5 9s are 45 plus 4 49. இதுவுமே 5 9s are 45. 45 plus 4 49. 4995 divided by 10^5. ஸோ இந்த பேஸ் காமன்லாம் ரெண்டுத்துக்குமே இப்போ இது கூட இந்த 99 ஆட் பண்ணால் நான் வருது பாருங்கள். 5 + 9 14 1 18 19 1 10 1 5. ஸோ அப்போ 99/10^5 இது பேஸ் காமன்றதால 5094 divided by 10^5. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 19 இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் இருக்கு பாருங்கள்.
இதெல்லாம் கொஞ்சம் எரராக இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 0.5/100ன்னு போட்டிருக்குமா, 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தேன்னா இங்கேயுமே என்ன வந்திருக்கும், 1000 வந்திருக்கும். அப்போ பி ஆஃப் A/E2 இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கும். அந்த இடத்துல இன்னொரு 0 வந்திருக்கும். இந்த இடம் மட்டும் என்ன இருக்குன்னா 10^6ன்னு வந்துட்டுருக்கும். 10^6ன்னு வந்துட்டுருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இதை நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இதில் காமனாக எடுத்துடலாம். 99/10^5 இதுலையுமே 10^5 காமனாக எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், கீழே 99 வரும். இங்கே வந்து 4995 டிவைடட் பை வெறும் ஒரு 10 மட்டும் இருக்கும். சரியா? ஸோ அந்த 10ஐ இப்படி 0.5 வச்சாலும் ஓகே தான். சரி, இப்போ இந்த 10^5 10^5 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 99 டிவைடட் பை 99 ப்ளஸ் 499.5. சரியா? ஸோ இதை நம்ம ஃபர்தராக அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தோன்னா, இல்லை இதை பாயிண்டில் பண்ணாமல் கூட எல்சிஎம் எடுத்து பண்ணுங்கள். அப்போ இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எல்சிஎம் எடுத்து அப்படின்னும் போது என்ன ஆகும், இந்த 990 வந்துடும். 990 ப்ளஸ் 4995 டிவைடட் பை 10ன்னு வரும். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பொறுமையாக பண்ணணும். 995 டிவைடட் பை 990 பண்ணும்போது 5 9 2s are 18 1 18 9 1 5 5985 வரும். அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 99/1 இது இந்த ஆன்சர் இங்கே இருக்குமா, அது அப்போ 10/5985 அப்படி வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 990 டிவைடட் பை 5985. சரியா? ஸோ 990 டிவைடட் பை 5985. ஸோ அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் இங்கே ஃபைனல் ஆன்சர் போட்டுறேன். அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 22/133 வந்துடும். சரியா? ஸோ இந்த லாஜிக் மட்டும் கிளியராக பார்த்து வச்சுங்க. தேங்க்யூ.